கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தை நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப இந்த கால வேளையிலே எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அப்படியும் பைபிள் ஒரு வசனம் இருக்கு. நான் மறுபடியும் வாசிக்கேன். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ரெண்டு விதமான ஜனங்கள் யாரு அப்படின்னா, உண்மையிலேயே தேவனை தேடுகிற ஒரு ஜனம் இருக்கு. ரெண்டாவது, தங்களுக்குரியவைகளையே தேடுகிற ஜனம் இருக்கு. இன்னைக்கு இதை வச்சுதான் இன்னைக்கு கால வேளையில செய்தி. யாரெல்லாம் பொறுமையோடு கேட்குறீங்களோ அழகா உட்காந்து கேட்கலாம். இதை ஏன் முதல்ல சொல்றேன் அப்படின்னா, தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அந்த வேர்டை நம்ம நல்லா நோட் பண்ணணும். தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறோம். தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருக்கோம். ஆலயத்துல போய் காத்திருக்கோம். அவருடைய பாதபடியில போய் காத்திருக்கோம். அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம இருதயத்துக்குள்ளே ஒருவேளை குடும்ப சூழ்நிலை, குடும்ப காரியங்கள், வீட்டில் நிறைய சொல்லலாம். ஒரு பெரிய பட்டியல் லிஸ்டே வந்துடும். பெரிய பட்டியல்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஜாமான் வாங்க போகும்போது ஒரு பெரிய லிஸ்ட் எழுதிட்டு போவாங்க. அம்மாமாருக்கு தெரியும், வீட்டில் தகப்பன்மாருக்கு தெரியும், கடையில் போய் ஜாமான் வாங்குற பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு பெரிய லிஸ்ட் எழுதிட்டு போயிடுவாங்க. கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்போதான் வீட்டில் சமையல் பண்ண முடியும். அதே போல சில குடும்பத்தில் தேவனோட சமூகத்தில் போய் உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டு இருப்பாங்க. பெரிய லிஸ்ட் இருக்கும். சொல்லலாம், தப்பு இல்லை. சில குடும்பத்தில் கண்ணீரோடு போய் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. இப்போ என் வீட்டில் என் மனைவி சர்ச்சில் போய் 5 வருஷம் கிட்ட கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருக்கா. நான் மாந்திரியத்தில் விக்கிரகத்திலே கட்டப்பட்டிருந்தேன். அதுலேருந்து நான் வெளியில் வரும்போது கர்த்தரை அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். கண்ணீரோடு பைபிள் வாசித்திருக்கேன். என் மனைவி எத்தனை நாள் சர்ச்சில் போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாலோ, அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பாக, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பின்பாக, என்னோட வாழ்க்கையில வேதத்தை நான் தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு தியானிக்க, ஜெபிக்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்க தேவன் கிருபை தந்தார். இப்போ அந்த கடைசி காலம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? தங்களுக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோமா? ஏன்னா இப்போ நிறைய தேவைகள் வந்துட்டு
தங்களுக்குரிய காரியங்களை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பாங்க. இல்ல கிறிஸ்து இயேசுக்குள் ஆழமான காரியத்தை நம்ம தேடுறோமா? கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நம்ம சிந்தனை எதை யோசிக்கி, நம்ம இருதயத்துக்குள்ளே எது அதிகமா இருக்கு, நம்ம இருதயத்தினுடைய நினைவு எதுவா இருக்கு, அப்படி நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி யோசித்தால் இன்னைக்கு உள்ள செய்தியை நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள முடியும். பேசுற பேச்சுல உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை, குடும்பத்துல உண்மை இல்லை, வியாபாரத்துல உண்மை இல்லை, வேலைக்கு போற இடத்துல ஆபீஸ்ல உண்மை இல்லை, நிறைய பேருடைய குடும்பத்துக்குள்ள உண்மை இல்லை. செல்போன்ல பல மணி நேரம் சந்தோஷமா போன் பேசுவாங்க. அதுல எத்தனை வீணான வார்த்தைகள். இதெல்லாம் ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க. தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளு உண்மையிலே நம்ம எப்படி தேடுறோம் அதை மட்டும் நம்ம புரிந்து கொண்டால் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, தங்களுக்குரிய காரியங்களை தேடுறோமா, இல்ல தங்களுக்குரியவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறோமா? நம்ம எதை தேடுறோம்? 7 நாளுமே தனக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சர்ச்சைக்கு கூட போக மாட்டாங்க. கேட்டா பாஸ்டர் சரியா இருக்காரா, அவங்க சரியா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யாரையாவது கையை நீட்டி பேசிடுவாங்க. மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை தொடுறது கூட நமக்கு ரைட்ஸ் இல்லை. சில குடும்பத்திலே மற்றவங்களை கையை காமிச்சிட்டு இவங்க இன்னொரு வழியில போயிடுவாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து, உங்க மகன் வந்திருக்கப்பா, உங்க மகா வந்திருக்கப்பா, தேவனுடைய சமூகத்துல போய் உங்க இருதயத்துல என்ன இருக்கோ அது எல்லாமே கண்ணீரா தேவனுக்கு தெரிவிச்சிருங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அப்படி செஞ்சிருக்கேன். தேவனோட சமூகத்துல போய் கண்ணீர் வடிச்சிருங்க, தப்பு இல்லை. சில குடும்பம் ஆல்ரெடியே வேதனையோடு தான் இருப்பீங்க, வெளியே தெரியாது. இந்த கடன் பிரச்சனை ஒன்று இருக்கு, அது வந்துட்டுனா பாதி வீட்டில் நிம்மதியே இல்லை. நிறைய குடும்பத்தில் லட்ச லட்சமா இருக்கு, சில வீட்டிலலாம் கோடி கணக்கில் இருக்கு. கோடியில் கடன், கோடியில் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும், நிம்மதி இருக்காது. தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். இப்போ நம்ம கொஞ்சம் ஆழமா போய் யோசித்து பார்த்தா தெரியும். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீங்க இருக்கிற ஏரியாவில் பக்கத்துல சர்ச் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமையா நேர சர்ச்சில் போய் உட்காருங்க. பக்கத்துல மற்ற நாளில் சாயங்காலம் சர்வீஸ் நடக்கா, காலையில் சர்ச் நடக்கா, உபவாச மீட்டிங் இருக்கா, இரவு ஜெபம் நடக்கா, எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ சர்ச்சில் போய் உட்கார்ந்துருங்க. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். உங்க வீட்டில் ஒரு பர்சனல் டைரி இருந்தா அதில் எடுத்து இந்த வசனத்தை எழுதி வைங்க. நான் சொல்றதை அப்படியே எழுதி வைங்க. தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அவருக்கு ஒரு பெயர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, தம்மை தேடுகிறவர்களுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு. ஒரு சின்ன சாட்சி சொல்லட்டா? என் வாழ்க்கையிலே நான் ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டவன், மாந்திரியத்தில் கட்டப்பட்டவன், துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டேன். எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. கையில் பைபிள் எடுத்து வாசி ரொம்ப பழக்கம் இல்லை. முழங்கால் போட்டு ரொம்ப ஜெபிக்கல, தேவனை தேடலை, துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டேன். என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசித்து தேவனை தேட ஆரம்பித்தனோ, கர்த்தருக்காக ஊழியன்னு சொல்லி எப்போ ஆசைப்பட்டேனோ, அழகா அபிஷேகம் பண்ணி இந்த நிமிஷம் வரிய ஜீவனோடு வச்சிருக்காரு.
கர்த்தருடைய கிருபையினாலே குடும்பமா கர்த்தருக்காக ஊழியம் செய்ய தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. என்ன காரணம்? என்ன காரணம்? தேவனை தேட ஆரம்பித்தோம். குடும்பமா தேவனை தேட ஆரம்பித்தோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இணைந்திருக்கிற பிள்ளைகள், தேவனை நம்ம எப்படி தேடுகிறோம்? குடும்பமா தேடுங்க. குடும்பமா சர்ச்சுக்கு போங்க. குடும்பமா நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் எடுத்துட்டு போங்க. செல்போன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துட்டு செல்போன், சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துட்டு ஷூ போட்டிருக்காங்க, செப்பல் போட்டிருக்காங்க. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க போறோம். சர்ச்சு 9 மணி அப்படின்னா சீக்கிரமா கிளம்பி போங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சில குடும்பத்திலே என்ன பிரச்சனை நடக்குன்னா, விசுவாசமே இல்லை. சும்மா கடமைக்கு போயிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, என் மனைவி கூப்பிட்டா. சர்ச்சுக்கு ஏன் போறாங்க தெரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய குடும்பத்திலே சர்ச்சுக்கு ஏன் போறேன்னு சொல்லி தெரியாம சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி தேவன் ஆசீர்வதிப்பாரு? அம்மா அப்பா சொன்னதுக்காக சர்ச்சுக்கு போறாங்க. மனைவி கூப்பிட்டதுக்காக சர்ச்சுக்கு போறாங்க. பக்கத்துல சர்ச் இருக்கு, பேசாம போய் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா விசுவாசம் இருக்கணும். தேவன் மேல விசுவாசம் இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அப்படி ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல 272வது பக்கம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல். அப்ப எதை தேடிட்டு இருக்கிறாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். காலைல தூங்கி எந்திரிச்சோடனே இருக்கிற இடத்துல கையில பைபிள் எடுத்து வாசிங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுங்க, நல்ல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல சர்ச் இருந்தா காலையில 5 மணி சர்வீஸ் இருந்தா போங்க, கிளம்பி போங்க. செல்போனை தயவு செய்து ஒரு ஓரமா வச்சிருங்க. ஐயா, நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஐயா, நான் இருக்கிற இடத்துல வெளியெல்லாம் போக முடியாது, பரவாயில்ல, செல்போனில் கேட்டுக்கோங்க, பரவாயில்ல. சர்ச் இருக்கா? சந்தோஷமா சர்ச்சுக்கு போங்க. கொரோனா நேரத்தில் எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்துச்சு. அதில் வயசானவங்க, பெரியவங்க ஜெபிக்கும்போது அவங்க இதயத்தில் என்ன பாரம் இருந்துச்சு அப்படின்னா, ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நிற்பாங்க. இப்போ எல்லா பகுதியிலுமே ஆலயம் திறக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனால் சில வீட்டில் ஆண்கள் சர்ச்சுக்கு போக மாட்டுக்காங்க. அது ஒரு வேதனையான விஷயம். கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட குடும்பத்தில் மனம் திரும்பி பாவம் பண்ணி பறிக்கை பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. காலையில் கையில் பைபிள் எடுத்து வாசித்தாங்க, ராத்திரி கையில் பைபிள் எடுத்து வாசித்தாங்க, குடும்பமாக பேசினாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, செல்ஃபோன் குறைய பார்த்தாங்க, குடும்பமாக தேவனை தேடினாங்க. இப்போ இந்த கிருபையின் காலத்திலே நமக்கு தேவன் எல்லாமே தந்திருக்காருல்ல, அப்போ நம்ம சர்ச்சுக்கு போகணும்ல? யோசித்து பாருங்க. ஆனால் இப்போ உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க? சர்ச்சுக்கு போகல. நிறைய இடத்துல சர்ச்சுக்கு போகல. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி போயிடுவாங்க, மாசத்துல ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனால் வாரம் நிறைய குடும்பத்தில் கேள்வியாக தான் இருக்கும். தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். தங்களுக்குரியவைகளை அவங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதான் மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அப்படியும் ஒரு சில ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால அந்த வசனத்தையும் சொல்லியாச்சு. சரி, இன்னொரு பக்கம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சில குடும்பத்தில் இப்ப என்ன இல்லை? இந்த கடைசி காலத்துல விசுவாசம் இல்லை. அதையும் சேர்த்து சொல்லி தரேன். ஏன்னா நம்பிக்கை போயிட்டு ஜோமணி பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ சில மாசமாக சில நாட்களாக நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ண உடனே அன்னைக்கே நடந்துடணும்னு சொல்லி நினைப்பாங்க.
கொஞ்ச நாள் லேட் ஆயிட்டு, தாமதம் ஆயிட்டு அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்துரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு விசுவாசம் அந்த அளவு எப்படி இருக்கு? அதுதான் நமக்கு கேள்வி. ஐயா, நான் காலை வேளையில ஜெபிக்கிறேன் ஐயா. ஆனாலும் பகல்ல நான் வெளியில போகும்போது எனக்கு ரொம்ப அவிசுவாசமான சில காரியங்கள் வந்துருதுயா. விசுவாசம் இருக்கா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சில வீட்டுக்குள்ளலாம் அவிசுவாசம் கிடக்கு. ஒரு முழு நம்பிக்கையே வராது. தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ள போறீங்களோ தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும். நான் சர்ச்சுக்குள்ள போறேன், சர்ச்சுக்குள்ள போகும்போது என் ஜெபத்துக்கெல்லாம் தேவன் பதில் தருவார், என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவார், என்னுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார், என்னுடைய வேண்டுதலை தேவன் நிறைவேற்றுவார். அப்படி விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் வேணும். இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைய இருக்கு. அது ஒரு வேதனையான காரியமா இருக்கு எனக்கு. தேவன் துக்கப்படுகிறார். தேவன் துக்கப்படுகிறார். மற்றவர்கள் எல்லாரும் அழகா இருக்கு. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அதுலதான் தேவன் துக்கப்படுவார். தேவன் எப்ப துக்கப்படுவார்? அப்படி நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். ஏன்னா சில வீட்டுல விசுவாசம் இல்லை, தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அது ஒரு வேதனையான காரியம்தான். சில செய்திலாம் பேசும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா டெய்லி கேட்டுட்டு இருக்கிறீங்களா? தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். இப்ப இன்னைக்கு கால வேளையிலே நம்ம எதை தேட போறோம்? தேவனுடைய சமூகத்துல நம்ம வரும்போது எதை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி அதிகால வேளையில இணைந்திருக்கிறீங்களோ, நீங்க எதுக்காக கூப்பிடுறீங்களோ அதுக்கு பதில் அளிக்கிற தேவன். நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ தேவன் அதுல பதில் அளிப்பார், பதில் செய்வார். நம்ம என்னதான் செய்யணும்? உண்மையா தேவனை தேடணும். சில குடும்பத்துக்குள்ளே அவிசுவாசம், சந்தேகம், நம்பிக்கையே இருக்காது. இந்த 3 பாயிண்ட் இடக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தா சிந்தனை வேற எங்கேயாவது போயிடும். இப்படி நிறைய குடும்பம் உள்ள இருக்கு. அதனால பேசிட்டு இருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா விசுவாசம். விசுவாசத்தினால நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம பரலோகத்துல போக முடியாது. அவிசுவாசமா இருக்கிறவங்க 2ஆம் மரணமா அக்கினி கடந்து சொல்லி போட்டிருக்கு. அதனால பைபிள் வசனம்லாம் தெளிவா எழுதியிருக்கு. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ளே விசுவாசம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு காலை வேளையில யாராவது இப்படிப்பட்ட காரியம் இருக்கா? தங்களுக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? தேவனை யாரெல்லாம் உண்மையா தேடுறீங்களோ அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, யாரெல்லாம் தம்மை தேடுறாங்களோ அவங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன், பலன் அளிக்கிற தேவன். ஆனா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன், யாரெல்லாம் ஆலயத்துக்கு போறீங்களோ, யாரெல்லாம் தேவனை தேடி போறீங்களோ, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும். ஆலயத்தில் யார் இருப்பா? அது தேவனுடைய வீடு. இன்னைக்கு ஒரு ஒரு முக்கியமான செய்தி தெரியுமா? சர்ச்சில் பலிபீடத்தில்
கையில் பைபிள் இல்லாமல் இருக்கிறாங்க, ஷூ போட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் ஷூ போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமான காரியம் தெரியுமா? ஆலயத்தில் தேவன் இருப்பார். அந்த இடத்துக்குள்ள நமக்கு எவ்வளோ பயபக்தி வேணும் யோசித்து பாருங்க. இப்ப அப்படிப்பட்ட காலம் ஆயிட்டு. அதான் பைபிள் அழகா போட்டிருக்கு. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரிய காரியங்களை தேடல, தங்களுக்குரிய காரியங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சில குடும்பத்திலே அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு தேடணுமா? அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனை தேடணும் அப்படின்னா உண்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், ஆவியோடு தேடணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவங்க ஏதாவது யோசித்து வச்சிருப்பாங்க, எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரமும் கிருபை தந்து, சுவாசத்தை தந்து, ஜீவனை தந்து, நாள்தோறும் நம்மளை பாதுகாக்கிறார்ல. நமக்கு என்ன வேணும் தெரியும். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். அதனால இணைந்திருக்கிற குடும்பங்கள், நமக்கு சந்தேகம் வேண்டாம், நமக்கு அவிசுவாசம் வேண்டாம், தேவையில்லாத எண்ணங்கள் வேண்டாம். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே குடும்பமா முடிந்தால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் அப்படின்னாலே ஆலயத்துக்குள்ள போயிடணும். தேவன் விரும்புவார், தேவனுக்கு பிரியமானது அதுதான். அப்பாவை பார்க்க போறீங்க, சந்தோஷமா போங்க. இருக்கையில வீட்டில் நல்ல பெஸ்ட் நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு போங்க. தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. சர்ச்சு 9 மணிக்கு அப்படின்னா 8:45 போய் உட்காந்துருங்க. சீக்கிரமா போங்க, தேவனை தேடுங்க. கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா எடுத்து அழகா எழுதி வச்சுக்கோங்க. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அப்படிப்பட்ட கிருபை எல்லா குடும்பத்துக்கும் வேணும். கிருபை தாங்க. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்கான நன்றி. 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, விசேஷமாக உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்கள் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு உமக்கு தெரியும். தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, மீறுதலை மன்னித்து, இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு கத்தர் மனம் இறங்கணும். புது கிருபை தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் தொடுங்கப்பா. ஜப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்குள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்க. காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்கப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரங்களால் நிரப்புங்க ராஜா. கிருபையின் ஆவியால் நிரப்புங்க, விண்ணப்பத்தின் ஆவியால் நிரப்புங்க. மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேலே தங்கிருங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ ரட்சிப்பின் வசதி தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. எங்கள் இதயத்துக்குள்ளே கல்லான இதயத்துக்குள்ளே அப்பா தேவையில்லா என்னென்ன காரியம் இருக்கோ இந்த கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயம் தாங்கப்பா. சதையான இதயம் தாங்கப்பா. அந்த கல்லான இதயம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. சதையான இதயம் தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான மட்டும்தான் பார்க்கணும். இதயத்துக்குள்ளே கொழுந்து விடுற அக்னி பற்றி விடிட்டு எங்கள் இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை எழுதப்படணும். நீதிமான இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். எங்கள் இதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆசிரியங்க. பிதாவுக்கு பிரியமானபடி நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், தீமை வெறுத்து நன்மை பின்பற்றணும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுது. எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பரிசுத்தமாக வாழ கிருபை தாங்க.
உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி 24 மணி நேரம் வாழ கிருபை தாங்க. இணைந்துக்கிற குடும்பங்கள் எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசன்படி எல்லார் மேலேயும் அக்னி பட்டு விடுகிற ராஜா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உங்க நாமத்தை உயர்த்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஒருமனப்பட்டு எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே அப்பா பரிசுத்தமுள்ள ஆலயத்துக்குள்ளே தேவனை மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க ஸ்தோத்திர வழி செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லாரையும் ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. குடும்பமாக தேவனை தேட வேண்டும். விசேஷமாக எந்தெந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். அவங்களோட அக்கிரமங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க. விக்கிர வழிபாடுல இருக்குங்க அந்த குடும்பத்திலேருந்து அப்பா அந்த என்ன காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமை இருந்தாலும் அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். சத்துருவை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்க ராஜா. பட்சிக்கிற ஆவியான இறங்கி வாங்கப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைங்க. பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. புது கிருபை நிரப்புங்க. ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. ஞானசம் எடுக்க நற்க நடுக்க கத்த கிருபை செய்யுங்க ராஜா. ஆலயத்தில் குடும்பமாக நாட்டப்படணும். கத்த கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் அப்பா பின்வாங்கி போயிட்டாங்களோ கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ அந்த குடும்பம் மறுபடியும் ஆலயத்துல நாட்டப்படணும். கத்த கிருபை தாங்க, கத்த கிருபை தாங்க, கத்த கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்ல அர்ப்பணிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போனோமோ, கத்தருடைய சத்தத்துக்கு எங்கெல்லாம் செவிடுக்காம கத்தரை விட்டு தள்ளி போனோமோ அந்த பாவத்தை மன்னித்து மறுபடியும் அப்போ ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட கத்த கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலையடைங்க. உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். வாகனத்தில் போகிறாங்க கத்தர் பொறுப்படுத்துவங்க. பாதுகாப்பு தாங்க, விசேஷமான பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. அவங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் பிள்ளைகளை தொட்டு 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பதனியா ஜெபிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி கற்பதனியை ஆசீர்வதித்து சாட்சி சொல்ல கத்த கிருபை செய்யுங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்கா ஜெபிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை மன்னித்து இணைந்து வாழ கத்த கிருபை செய்யுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இணைக்கப்படட்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும் சர்ப்பத்தின் ஆவிகள் தந்திரமான ஆவிகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் அக்னி பற்றி பிடிட்டு பரிசுத்த அக்னி பற்றி பிடிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா, 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 தொடுங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்க கண்ணீரோடு இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு ஜீவனை கட்டிடுங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து வரை உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து வரை உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்தி குணமாக்கித்தாங்க, குணமாக்கித்தாங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. தேவனை உண்மையா தேடக்கூடிய கிருபை தாங்க. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. பேசின வார்த்தையின்படி அப்பா நாங்க கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க. என்னோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. கடனிலே குடும்பத்தில் உபத்திரத்தில் மட்டியிலே பிரச்சனை மட்டியிலே போராடின ஜனத்தை கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற பகுதியிலே அப்பா பல சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா.
உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்தை நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொல்லியிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம், ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்திடணும். இந்த நாளிலும் ஜெபித்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கிறாங்க, சொந்த வீடு வேணும், சொந்தமாக கார் வாங்கணும், சொந்தமாக வியாபாரம் பார்க்கணும், கவர்மெண்ட் வேலை வேணும், எக்ஸாம் எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தொடுங்கப்பா, கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் பாதவில்லை தாழ்த்த துதிகான மகிமெல்லாம் உங்களுக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக டெய்லி 1 நிமிடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.